ஹாய் ஆல், நான் சரிதா பேசுறேன். ஒரு அழகான ஆற்றங்கரையோரமா 2 பெரிய மரங்கள் இருந்துச்சு. அந்த வழியா ஒரு சிட்டுக்குருவி தன்னோட குழந்தைகளை கூட்டிட்டு வந்தது. அங்க இருந்த முதல் மரத்துக்கிட்ட போய், மரமே மரமே, மழை காலம் ஆரம்பிக்க போது நானும் என் குழந்தைகளும் கூடு கட்டி இங்க தங்கிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டுச்சு. அதுக்கு அந்த மரமும் இல்ல இல்ல, இங்கெல்லாம் யாரும் வந்து தங்கக்கூடாது, போ போ அப்படின்னு சொல்லிடுச்சு. ரொம்ப வருத்தமான அந்த சிட்டுக்குருவி பக்கத்துல இருந்த மரத்துக்கிட்ட போய், மரமே மரமே, மழைக்காலம் ஆரம்பிக்க போது நானும் என் குழந்தைகளும் இங்க கூடு கட்டி தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த மரம் சந்தோஷமா வாங்க வாங்க வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த சிட்டுக்குருவி அழகான ஒரு கூடு கட்டி அதுல அதுவும் அதோட குழந்தைகளும் வாழ ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் திடீர்னு பலத்த காற்று, பெருமழை வர ஆரம்பிச்சது. அதனால ஆற்றுல தண்ணி அதிகமாகி வெளியே வர ஆரம்பிச்சது. அப்போ முதல்ல இருந்த அந்த மரம் கீழே விழுந்து தண்ணியில அடிச்சிட்டு போக ஆரம்பிச்சது. மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சிட்டுக்குருவி அதை பார்த்து, நீ எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கலல்ல, அதனாலதான் நீ கீழே விழுந்துட்ட அப்படின்னு சொல்லுச்சு. உடனே கீழே இருந்த அந்த மரமோ, ஆமா எனக்கு அது முன்னாடியே தெரியும், நான் ரொம்ப நாளாவே என்னோட சக்தியெல்லாம் இழந்துட்டு வரேன், இந்த மழை காலத்துல நான் நிக்க மாட்டேன்றது எனக்கு முன்னாடியே தெரியும், நீயும் உன் குழந்தைங்களும் சந்தோஷமா இருக்கணுன்றதுனாலதான் நான் உங்களுக்கு அன்னைக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கல, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். நம்மள நிராகரிக்கிறது யாரா இருந்தாலும் உடனே அவங்கள தப்பா நினைச்சிடாதீங்க. தேங்க்யூ ஆல். பாய்.